பாரதி, நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், சாரி. ரொம்ப பசிக்குதா? இல்ல அப்படிலாம் இல்ல, நான் ரெகுலரா சாப்பிடுற டைம் தான். சரி, என்னோட சமையல் உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, வீட்ல அம்மா தான் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ரேரா தான் கிச்சனுக்கு போவேன். சாப்பிடு. ஆ, அம்மா நீ சாப்பிடலையா ஸ்வேதா? முதல்ல நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ம். என்ன வச்சு எதுவும் டெஸ்ட் பண்ணல? ஆய் பாரதி, ஹேய், இட்ஸ் ரியலி நைஸ், சூப்பரா இருக்குப்பா. உனக்கு ஒன்னும் நான் கொடுக்கல, என் குழந்தைக்கு தான் கொடுத்துருக்கேன். நீங்க எனக்கு முக்கியம் இல்லைன்னு யாருங்க சொன்னா? நீங்க எனக்கு முக்கியம் தாங்க. உங்க குழந்தைக்காக சொல்றீங்க? குழந்தைக்காக மட்டும் இல்லைங்க. இங்க பாரு பத்மா, திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற சித்த வைத்தியசாலை மூலிகை மருந்து தராங்க. அத சாப்பிட்டா போதும். ஸ்வேதாவை அங்க கூட்டிட்டு போயேன். ஒரு நிமிஷம், அம்மா தான் கால் பண்றாங்க, பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுமா. ஸ்வேதா, நம்ம வீட்டுக்கு மீனாட்சி பாட்டி வந்திருந்தாங்க. யாரு? நம்ம அரக்கோணத்துல இருந்தப்போ நம்ம பக்கத்து வீட்ல இருந்தாங்களே, சந்திராக்காவோட பாட்டியா? ஆமா ஸ்வேதா, கரெக்டா சொல்லிட்ட, அவங்களே தான். வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிறதுக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்னு கேட்டாங்க ஸ்வேதா. மா, நாம என்ன ஆசைப்பட்டா இத செஞ்சோம், நமக்கு வேற வழி தெரியல. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சித்த வைத்தியர் இருக்காராம், ஏதோ விசேஷமான மூலிகை மருந்தெல்லாம் தராராம். 2 மாசம் வாங்கி சாப்பிட்டா போதுமா, தீராத கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாம் தீந்துருமா. என்னம்மா சொன்னாங்க? ஸ்வேதா, அவரு வைத்தியம் பண்ணி பல பேருக்கு குழந்தை பிறந்திருக்காண்டி. அம்மா, அப்போ நாமளும் அந்த சித்தரை போய் பார்க்கலாமா? அதுக்கு தாண்டி நான் உனக்கு ஃபோன் பண்ணதே, நீ உடனே கிளம்பி வா. ஆனா உன்னுடி, போன 1 மாசம் 2 மாசம் நாம அங்கே இருக்க வேண்டி வந்தாலும் வருமா, அதனால நாம அங்க போயிட்டு வந்துருவோமா? அம்மா. என்ன ஸ்வேதா? அப்போ பாரதியா யாரு பாத்துக்கிறது? ஏய், வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிட்டு வாடி. சரி. பாரதி, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும். போயிட்டு வா. அப்புறம் 1 வீக் வெளியூர் போக வேண்டியதா கூட இருக்கும். வெளியூருக்கா? இல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னை பாத்துக்க கேர்டேக்கர் நர்ஸ் மாதிரி நான் யாரையாவது அரேஞ்ச் பண்றேன். சரி ஸ்வேதா, என்ன பத்தி நீ வரி பண்ணிக்காத, நீ வேலையை பாரு. சரி, வரேன். சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? உன்னை தாண்டி கேக்குறேன் ஐஷு, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என்னமோ வேண்டிக்கிட்டேன், அதுக்கு இப்ப என்னத்த? நீ என்ன வேண்டியிருப்பேன்னு எனக்கு தெரியுமே. நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? எங்க ஐஸ்வர்யாவுக்கு நல்ல புத்திய கொடு சாமி, அவங்க அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு நல்ல பொண்ணா நடந்துக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். சரி சரி, முறைச்சது போதும், வா வீட்டுக்கு போலாம். அதுக்குள்ளயா? ஏய், கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டாச்சு, அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே? எனக்கு கோயில சுத்தணும். சரி சுத்து, நானும் கூட வரேன், போ. ஏய் ஏய், மெதுவா போடி, நான் வரேன். ஐஷோ, ஏய், சாமிய மனசுல நினைச்சுக்கிட்டு சுத்துடி, செல்போனை பாத்துக்கிட்டே சுத்தாத. நில்லடி, எவ்வளவு வேகமா போறா, சொன்னா கேட்காம. மெல்லமா போடி. சரி ஐஷு, சுத்தியாச்சுல, வீட்டுக்கு போலாம் வா. ஒண்ணுதானே முடிஞ்சிருக்கு, இன்னும் நான் சுத்தணும். என்னது, எத்தனை சுத்துடி சுத்துவ? அது
அது ஒரு 11 சுத்து ஆ, சுத்தணும். எதுக்கு ஆ, வேண்டுதல் த 11 சுத்தா? ஆ. அப்படி என்னடி வேண்டிக்கிட்ட? அது ஒரு வேண்டுதல். அது வெளியே சொன்னாலாம் பலிக்காது. சரி சரி, நீ போய் சுத்திட்டு வா. என்னால முடியாது, எனக்கு மூச்சு வாங்குது. சுத்திட்டு வா. நான் இதோ ஓரமா உட்காந்துருக்கேன், நீ சுத்திட்டு வா. ஷோ அப்பா, ஐயோ. ஆ. அம்மாடி. ஐஷோ, இதோட 10 முடிஞ்சது. இதான் கடைசி சுத்து. என்ன? தெரியும் அத்தை. சுத்திட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. சரி சரி, போயிட்டு வா. சித்தி, ஐஷு எங்க இருக்க? கோயில தான் சித்தி இருக்கேன். சரி ஐஷு, நான் கோயிலுக்கு பின்னாடி கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்துரு. சரிங்க சித்தி, இதோ உடனே வந்துடுறேன். சித்தி, வாமா போலாம். எங்க போனா? ஒன்னும் இல்ல ஐஷு. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு நேரம் பண்றா? சுத்துறாளா இல்ல வழியிலேயே உட்கார்ந்துட்டாளா? ஐஷு, ஐஸ்வர்யா, எங்க இருக்க? ஏன் ஐஸ்வர்யா, எங்கடி போன? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, எங்கடி போன? எங்க போனா இவ? ஐஸ்வர்யா, கடவுளே, எங்க போனா? ஐஸ்வர்யா, அப்பா, ஐஸ்வர்யா, ஐயோ, எங்க போய் தொலைஞ்சா? ஐஷோ, ஐஷோ, எங்க போனா?
பவி அத்தை வலிக்குது அத்தை திடீர்னு வலிக்குது முடியல ஐயோ என்னம்மா வலிக்குது அத்தை என்ன திடீர்னு வலிக்குது கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன் ஐயோ பவி ஹாஸ்பிட்டல் தானே போயிடலாம் என்னன்னு தெரியலையே ஃபால்ஸ் பெயினா கூட இருக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இரு ஐயோ ஒண்ணு இல்ல பவி கவலைப்படாத இப்ப போயிடலாம் கொஞ்சம் சீக்கிரம் போங்க ப்ளீஸ் அம்மா ஐயோ அத்தை வலிக்குது அத்தை பவி பயப்படாத இங்க பாரு ஒண்ணு ஆகாது ஒண்ணு இல்லம்மா ஃபால்ஸ் பெயினா கூட இருக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இரு அம்மா ஒண்ணு இல்ல பவி இல்ல தோ ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டோம் தோ போயிடலாம் ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோ ராணிகா பவிக்கு வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்க்கா நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன்க்கா வந்துருங்க தோ, சரிக்கா முடியல நம்ம சீக்கிரம் போயிடலாம் ஒண்ணு இல்ல பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல பவி கவலைப்படாத ஒண்ணு ஆகாது அம்மா